வணக்கம். வேர்ல்ட் என்ற செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானிய தூதர் துறைமுகம் வெடித்து தீ பரவியது. காஷ்மீர் தாக்குதல், அமெரிக்க உளவுத்துறை ஆதரவு. பாகிஸ்தான் விமான நிலையம் தீப்பற்றியது. பல்ஹலாம் தாக்குதல், பாகிஸ்தானின் எச்சரிக்கை. உக்ரைன் போர் நிறுத்தம், அமெரிக்கா ஏற்பாடுகள். இனி விரிவான செய்திகள். தெற்கு ஈரானின் பந்தர் அப்பாஸில் உள்ள அந்நாட்டின் முக்கிய துறைமுகமான ஷாஹித் ராஜ் துறைமுகத்தில் பெரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் பல கொள்கலன்கள் வெடித்ததால் இது ஏற்பட்டதாக மாகாணத்தின் நெருக்கடி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த துறைமுகம் முக்கியமாக கொள்கலன் போக்குவரத்துகளை கையாளுகிறது. அதனுடன் எண்ணெய் டேங்கர் மற்றும் பிற பெட்ரோ கெமிக்கல் வசதிகளை வழங்கும் துறைமுகம் என்று அழைக்கப்படுகிறது. ஈரானிய சுங்க ஆணைக்குழு இந்த வெடி விபத்தினால் துறைமுகம் கணிசமாக சேதமடைந்துள்ளதாகவும், வெடிப்பு ஏற்பட்டதற்கான காரணம் ஆபத்தான பொருட்கள் மற்றும் ரசாயனங்களாக இருக்கலாம் என சந்தேகம் வெளியிட்டுள்ளது. வடிபால் துறைமுகத்தில் ஏற்பட்ட தீயணைக்க தீயணைப்பு துறைப்புகள் பணியாற்றி வருவதாகவும், மீட்பு பணிகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க உளவு பிரிவு தலைவர் டுல்சி காபர்ட் தீவிரவாதிகளை வேட்டையாடும் முயற்சிகளில் இந்திய பிரதமர் மோடிக்கு முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க உளவு பிரிவு தலைவர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில், ஜம்மு காஷ்மீரின் பஹல்காமில் இந்த வாரம் நடந்த தீவிரவாத தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பிரதமர் மோடிக்கு அதில் இருந்த கொடூரமான தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை நீங்கள் வேட்டையாடும் போது நாங்கள் உங்களுடன் இருக்கின்றோம், உங்களுக்கு ஆதரவளிக்கின்றோம் என்று அவர் கூறியுள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிராக ராஜதந்திர ரீதியாக பல தண்டனைகள் நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்திய பின்னர் மோடி தீவிரவாதிகளையும் அவர்களை ஆதரிப்பவர்களையும் உலகின் இறுதி வரை வேட்டையாடி அவர்களின் கற்பனைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தண்டிப்பதாக சபதம் செய்துள்ளார். அதனுடன் துருக்கி தாக்குதல் நடக்கக்கூடும் என்று பீதியடைந்த பாகிஸ்தான் இந்திய விமானங்களுக்கு தனது வான்வழியை மூடுவது போன்ற நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் எல்லை பகுதிகளில் மிகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. அத்துடன் இந்தியாவின் நடவடிக்கை பயந்து பாகிஸ்தான் 24 மணி நேரமும் விமான உளவு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் லாகூர் உள்ள ஹல்மா ஹிபாஸ் சர்வதேச விமான நிலையத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக லாகூரில் உள்ள விமான நிலையத்திலிருந்து புறப்படும் அனைத்து விமானங்களையும் தற்காலிகமாக நிறுத்த விமான நிலைய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் பாகிஸ்தான் ராணுவ விமானம் தரையிறங்கும் போது அதன் டயர் தீப்பிடித்ததால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று விமான நிலைய அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர். தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் விமான நிலையம் துருக்கியின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் புகை மற்றும் மக்களிடையே பீதியை காட்டும் காணொலியொன்று வைரலாகி வருகிறது. பல்ஹாம் தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தானிடையே போர் பதற்றம் நிலவுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பஹல்காமின் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் நாட்டையே உலுக்கியுள்ள இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமான லஷ்கர்-இ-தொய்பாவின் நிழல் அமைப்பான டிஆர்எஃப் என்ற இயக்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. தடை செய்யப்பட்ட இந்த அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் உதவி செய்ததும் அம்பலமாகியுள்ளது. அதனுடன் பஹல்காம் தாக்குதலை அடுத்து இந்தியா உடனடியாக பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தது. சிந்து நதி நீர் ஒப்பந்தங்களையும் ரத்து செய்துள்ளது. அதனுடன் சிந்து நதியில் தண்ணீர் வராவிட்டால் இந்தியர்களின் ரத்தம் ஓடும் என்று பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சர் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியுள்ளார். பிலாவல் பூட்டோ இது தொடர்பாக கூறிய போது, இந்தியாவுக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சிந்து நதி பாகிஸ்தானுடையது. அந்த நதி எங்களுடையதாகவே தொடர்ந்து இருக்கும். நமது தண்ணீர் அந்த நதியில் ஓடும். இல்லையென்றால் அவர்களின் ரத்தம் ஓடும். தங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் கோட்டை விட்ட இந்தியா மக்களின் கவனத்தின் திசை திருப்ப பாகிஸ்தானை வழிகட ஆக்குகிறது என்று கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் அதனை நிறுத்த முயற்சித்து வருகிறார். அதனுடன் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுடன் தொலைபேசியில் பேசிய டிரம்ப் வெள்ளை மாளிகையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசினார்.
போரை நிறுத்துவதற்காக ட்ரம்பின் தூதரக செயற்படும் விட்காஃப் மாஸ்கோவின் கிரெம்லினின் மாளிகையில் ஜனாதிபதி புட்டினை சந்தித்து பேசினார். அதனோடு ரஷ்ய ஜனாதிபதி மாளிகை செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் கூறிய போது, உக்ரைனுடன் எந்தவித நிபந்தனை இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளேன் என விட்காஃபிடம் ஜனாதிபதி புட்டின் கூறினார். இதனை பலமுறை புட்டின் கூறியுள்ளதாக தெரிவித்தார். மும்பைக்கு இண்டிகோ விமானம் ஒன்று சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று மாலை 166 பயணிகளுடன் புறப்பட்டது. விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் ஓடுதளத்திலேயே அதன் டயர் வெடித்தது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து சுதாகரித்துக் கொண்ட விமானி ஓடுதளத்தில் பயங்கரமாக குலுங்கியபடி ஓடிய விமானத்தை சாமர்த்தியமாக இயக்கி நிறுத்தினார். அத்துடன் பயணிகளை இறக்கிவிட்டு பழுதெறிந்த டயரை மாற்றப்பட்டது. இதனால் 2 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டு சென்றது. இந்த விமானம் சென்னை விமான நிலையத்திலிருந்து பரபரப்பை ஏற்படுத்தியது.